नंबर 2 में लड़का को आजकल का बहुत बुरापन है, खास करके लड़कियां लोग को कंप्लेंट नंबर अच्छा है, वो कहीं जाने का सबको मालूम नहीं जगह का, तो वो भी नंबर अच्छा है। ஆண் பெண் ஒற்றுமை. வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னா சைபர் கிரைம் கால் பண்ணி சொல்லலாம். வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் பயப்படக்கூடாது. ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகணும் கம்பல்சரி. हमें लड़का और लड़की में कोई मतभेद नहीं करना चाहिए, सब एक सामान्य मिल के जीना चाहिए अच्छे से। महिलाओं के साथ छेड़खानी होती है, जो इसके बारे में बताए। कहीं भी रहेंगे तो कोई लड़का बाहर वाला छेड़खानी करे तो जो नंबर बताएं वो नंबर पे संपर्क कर सकते हैं। எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாம் வயசு பிள்ளைகள் இருந்து பெரியவங்க இருந்து முதியோர் வரைக்கும் எல்லாத்துக்கும் நடக்கிற பிரச்சனையா அருமையா அந்த நாடகத்துல காட்டினாங்க. நாடகத்துல புரிஞ்சது என்னன்னா, நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு வெளியும் உள்ள கம்பெனி பணிபுரிய இடமும் வெளிநாட்டுக்கு செல்லும் போது எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அந்த முக்கியமான அந்த நம்பர் நமக்கு கைவிட்டக்கூடாது. அந்த நம்பரை கை வச்சுட்டோம்னா நமக்கு எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆயிடும். हमारे समस्याओं का नंबर है, उन पे कॉल करने के लिए बताया गया इसमें। इससे देख के बहुत अच्छा लगा और सब सीखने के लिए मिला। பெண்கள் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிராக எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை எப்படி புகார் பண்ணலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு சொன்னாங்க. பெண்கள் எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற புகார் யார்கிட்ட கொடுக்கணுங்கிறதையும் சொன்னாங்க. லேடிஸ்க்கு எல்லாமே பொருத்தமானதா பேசியிருக்கீங்க. இதுல நடக்கிறதா அதை நீங்க எடுத்துக்காட்டா எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க. தெரியாதவங்களுக்கு அதை தெரியப்படுத்திருக்கிறீங்க. நம்பர் லைனும் ஈஸியா எங்க இதனால நிறைய விழிப்புணர்வுனால தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சது போல எங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் நாங்க சொல்லி புரிய வைப்போம். பெண்கள் இங்க வேலைக்கு வர்றதுனால எப்படி இருக்கணும், எப்படி அடிப்படையா ஒழுக்கத்தை கத்துக்கணுங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா புரியும்படி சொன்னாங்க. நம்மளோட வீட்டுல உள்ள கணவர்கள் துணையா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்படி வேலைக்கு போய் எப்படி குழந்தைகளை பார்த்துக்கணும், எப்படி சமுதாயத்துல எப்படி குழந்தைகளை நல்லா வளர்க்கணும், ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி புரியும்படி நல்லாவே சொன்னாங்க. வீட்டுல வேலை செய்யறவங்களும் சரி, நிறுவனத்துல வேலை செய்யறவங்களும் சரி, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காங்க, எந்த மாதிரி இருந்து வேலைக்கு வராங்க, அந்த சுச்சுவேஷனை தவறா பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க, நல்ல விதமா பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. அது இந்த நாடகம் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கோம். சேஃப்டி எப்படி மெயினா தான் எங்களுக்கு எல்லாருமே கலந்துதான் இருக்கோம். லைஃபும் நாங்க வீட்டுல ஒவ்வொரு சுச்சுவேஷனா தான் இருக்கோமா. அப்ப இங்கேயும் அந்த மைண்ட் செட் இருக்கா, ஆனா இங்க சேஃப்டியா இருக்கோம் அப்படின்னு இருக்கோம். ஆனா நீங்க சொல்லிட்டு இன்னும் நல்லாவே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். பொட்ட பிள்ளை விளையாடக்கூடாதப்பா, ஆம்பளை பையன் தான் விளையாட சட்டை இருக்கா என்ன உடனே சொல்றதா கூட குடி போ. என் வீட்டுக்காரரு தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறதுமா, என் பொண்ணை திட்டுறதுமா தான் இருக்காரு. நீங்க எதுக்குமா எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய புகைப்படத்துல நீங்க பகிர்றீங்க? இப்ப அழுதுட்டு இருக்கீங்க. என்னமா போங்கம்மா நீங்க. நாங்க பள்ளி அடிக்க வரல, சுத்தம் பண்ண வரல, வாழை வந்திருக்கோம். வாழை விடுங்க. எங்க போறீங்க? இங்க இருந்து நீங்க போயிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. எதுக்கும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வாங்க 1930 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யாருக்கும் புகைப்படத்தெல்லாம் பகிராதீங்கம்மா. இது போல பண்ணதுன்னா உங்களை டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறை சட்டம் 2005 கீழே உங்களை ஜெயில தரலாம். உங்களுக்கு அபராதம் இருக்கலாம், ஜெயில போட்டுமா உங்களை. 1091-181 இந்த 2 எண்களும் மகளிர் பாதுகாப்பு உதவி எண்கள். குடும்ப வன்முறைன்னு இல்லம்மா, வீட்டு வேலைக்கு போறவங்க, படிக்கிற பெண்கள், கம்பெனியில வேலைக்கு போறவங்க, யாரா இருந்தாலும்
எந்த ரீதியான பாலியல் வன்கொடுமைகளை சந்திச்சாலும் இந்த எண்களை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். குழந்தைங்களை படிக்க வச்சா மட்டும் போதாதுங்க, அவங்க படிக்கிறதுக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும்.